ஸ்கூல் லீவு அப்படின்னாலே வேலை ஜாஸ்தி தான். காலையில், மதியம், நைட் அப்படின்ட்டு நம்ம அடுப்புக்கிட்டேயே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் இன்றைக்கி ரெடி பண்ணது ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற குருமா தான். ஆயில் விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 பெரிய வெங்காயம், 5 பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 தக்காளி, நல்லா தக்காளி கரைஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டு எடுத்துகிட்டு, அப்புறம் மூடி அளவு தேங்காய் அதையும் சேர்த்து 2 நிமிஷம் பரட்டினதுக்கப்புறம் 1 கொத்து கொத்தமல்லி, 1 கொத்து கறிவேப்பிலையும் சேர்த்து ரொம்ப வதக்க வேண்டாம். 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, பட்டை, கிராம்பு, 1 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். மேலே கொஞ்சம் கொத்தமல்லியும் தூவி எடுத்தோம்னா சுவையான குருமா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.